மெட்ரோ ரயில் சேவை கிடைக்கப் போகிறது என்று சென்னை வாசிகள் மகிழ்ச்சியடைந்தாலும் காமராஜர் பகுதி மக்கள் கவலையில் மூழ்கியுள்ளனர். வீடுகளில் விரிசல் விடுவதுதான் அவர்களின் கவலைக்கு காரணம். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை புறநகர் பகுதிகளில் முதல் கட்ட மெட்ரோ பணிகள் முடிந்தபோது மக்களின் வரவேற்பை பெற்றது. ஆனால் 2ஆம் கட்ட மெட்ரோ தற்போது மக்களுக்கு இம்சையை ஏற்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. மெட்ரோ பணிகள் நடைபெறும் இடங்கள் மற்றும் அருகில் உள்ள சாலைகளில் திடீரென பள்ளம் ஏற்படுதல், அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் நில அதிர்வு ஏற்படுத்துதல், வீடுகளுக்கிடையே விரிசல் விடுதல் என பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அந்த வகையில் காமராஜர் சாலை எல்லையம்மன் கோயில் தெருவில் உள்ள காசிநாதன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த 24ஆம் தேதி மெட்ரோ பணியால் வீடு விரிசல் அடைந்து பெயர்ந்து விழுந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். நாங்கள் இந்த வீட்டில் தான் 2வது மாடி செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்னவோ பில்டிங் இடிஞ்சு கொட்டின மாதிரி. நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அந்த டைமில். எழுந்து வந்து பார்க்குறேன், அது என் வீடு தான் இடிஞ்சு கொட்டிடுது. ஃபுல்லாக பால்கனி பயங்கர சத்தத்தோடு இருந்தது. அது அப்புறம் காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் உடனே தகவல் சொன்னோம். அவங்க தான் எங்களை ஏணி போட்டு மேலே கீழே இறக்குனாங்க. இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினால் மட்டும்தான் இந்த பாதிப்பு. இது எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, இது பரவலாக இந்த எல்லையம்மன் கோயில், பெயிண்டியம்மன் கோயில், துர்க்கையம்மன் கோயில் சொல்லுவாங்க. இந்த கோயிலோட ஒரு 100 வீட்டுக்கு மேலே இந்த பாதிப்பு ஏற்பட்டுது. இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் மெட்ரோவுக்கு பல முறை தகவலாக கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டோம். காவல்துறையை சேர்ந்தவங்க பொதுப்பணித்துறையிலேருந்து ஒரு இன்ஜினியரையும் கூட்டு சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணதில் பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் மெட்ரோவால் பாதிப்பு ஏற்பட்டுதுன்றது மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மட்டுமல்லாமல் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளில் கூட ஒரு சில இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காமராஜர் பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சொந்த ஊர் செல்ல முடியாதவர்கள் மட்டுமே தற்போது அங்கேயே வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. ரொம்ப சிரமப்படுறோம். அவங்க மெட்ரோ ஃபயர் சர்வீஸ் எங்களை மீட்டர் அப்போ ஒரு 2 சாரி தான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு அதை வச்சு தான் மாற்றி கட்டிக்கின்னு வெளியே ரொம்ப சிரமப்படுறோம். எல்லோரும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மெட்ரோ நிர்வாகம் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஒரு சின்ன பையன் தங்கச்சி பொண்ணு தான் அடிபட்டுச்சு. எங்கள் மாமனார் மாமியாருக்கெல்லாம் தலையில் தையல். எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் கொடுத்துட்டு அப்போ விரிசலுக்கும் இப்போ ஜாஸ்தி, எல்லா வீடுமே ஜாஸ்தி ஆகிருக்கு. இப்போ எல்லாருடைய வீடுமே அந்த விரிசல் ஜாஸ்தியாக தான் ஆகிருக்கு. சரி, அவங்க அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பார்த்தாங்க, ஆனால் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. நாங்கள் சாலையில் குடியேறும் போராட்டம் போன வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தாங்க, சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றுமே இல்லை. மெட்ரோ பணிகளின் போது அசம்பாவிதங்கள் நடந்தால் நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்த அதிகாரிகள் தங்களின் புகார் கடிதங்களை கிழித்து எறிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே விபத்திற்கு நடவடிக்கை எடுக்காத மெட்ரோ நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என காமராஜர் சாலை பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 30க்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து அப்படியே ஃபுல்லாக கொட்டி 2 பேருக்கு ரொம்ப டேஞ்சரு. அது அவங்க பிழைச்சதே ரொம்ப அறுது. அது மாதிரி ரொம்ப பயம். அப்படியே 3ஆம் நாள்லேருந்து ரொம்ப கொட்டி ரொம்ப சேதனமாகி இப்போ இருக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பயம். எப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதான்ட்டு. இன்னும் எத்தனை வீடு விழும்? ஏன்னா இப்போ ஒன்றுமே மழையோ இல்லை ஒரு எர்த்குவாக்கோ பெரிய அளவுக்கு